ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு மர்மமா தான் இருக்கு. சில மர்மங்கள் நம்ம வரலாற்றையே மாத்தி எழுதுற அளவுக்கு சக்தி கொண்டது. இந்த வீடியோல மனித அறிவுக்கு சவால் விட்ட மர்மமான இடங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த காலத்தில் உள்ள மர்மங்கள் மற்றும் பிரமிடுகள்லாம் எப்படி உருவாச்சு, அதெல்லாம் யார் கட்டுனது அப்படின்ற ஒரு ரகசியமான ஒரு உண்மையை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வெள்ள பிரமிட பார்த்ததா சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட 1000 அடி உயரம் இருக்கும்னு சொன்னாங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா எகிப்துல இருக்கிற பிரம்மாண்ட கீசா பிரமிடை விட 2 மடங்கு பெருசா இருக்கும். இந்த பிரமிட் முழுசுமே வெண்மையா இருந்ததாவும் அதோட உச்சியில ஒரு விலை உயர்ந்த கல் இருந்ததாவும் சொன்னாங்க. இந்த கதைய நியூயார்க் டைம்ஸ் போன்ற பெரிய பத்திரிகைகள் வெளியிட்டதால இது உலக அளவுல பிரபலமாயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, சைனாவில இருக்கிற பிரமிடுகள் பெரும்பாலும் மன்னர்களோட கல்லறைகள். மண்ணும் களிமண்ணும் வச்சு கட்டப்பட்ட இந்த புதை மேடுகள் பல வருஷங்களா இயற்கையால செதஞ்சு குன்றுகள் மாதிரி மாறி இருக்கு. இந்த மேடுகளுக்கு மேல மரங்களும் செடிகளும் வளர்ந்து அதை இயற்கையான குன்றுகள் மாதிரி காட்டுது. சீன அரசாங்கம் இந்த இடத்தை பத்தி ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறதால நிறைய மர்ம கதைகள் உருவாகி இருக்கு. இந்த இடத்துல பண்டைய கால பொருட்கள் நிறைய இருக்கலாம்ங்கிறதால திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த புராதன இடத்துக்கு சேதம் ஏற்படாம இருக்கவும் அரசாங்கம் இந்த ரகசியத்தை பாதுகாக்குது. வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது உண்மையாவே சான்சி மாகாணத்துல இருக்கிற மவுலிங் புதைமேடா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒருவேளை அந்த காலத்துல வெள்ளை கற்களால கட்டப்பட்டு காலம் போக போக நிறம் மாறி இருந்திருக்கலாம். மொத்தத்துல வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது ஒரு மர்ம கதை மாதிரி தான் இருக்கு. உண்மையான பிரமிடுகளும் அங்க இருக்கு. ஆனா அது எல்லாமே எகிப்திய பிரமிடுகள் மாதிரி கற்களால கட்டப்பட்டது இல்ல. அது புதை மேடுகள். அதத்தான் விமானிகள் வெள்ளை பிரமிடுன்னு பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சீனாவில இருக்கிற பிரமிடுகள் எகிப்துல இருக்கிற பிரமிடுகள் மாதிரி ரொம்ப பிரபலமானது இல்ல. இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சீன பிரமிடுகள் பெரும்பாலும் மன்னர்கள் பேரரசர்களோட கல்லறைகள் தான். இதுல ஒரு சிலத சீன அரசாங்கம் இன்னும் முழுசா திறக்கல. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. கல்லறைக்குள்ள இருக்கிற பொருட்கள் பல ஆயிரம் வருஷங்களா பூமிக்கு அடியில இருக்கு. அதை வெளியே எடுத்தா காத்துப்பட்டு சிதைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க சரியான பாதுகாப்பு வழிமுறைகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை அப்படியே இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க. ஒரு சில கல்லறைகள்ல சாபங்கள் இருக்கிறதா கதைகளும் இருக்கு. அதனால அதை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது உண்மையாவே மவுலிங் புதைமேடா இருக்கலாம்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்புறாங்க. இது ஒருவேளை கிமு 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மன்னர் ஊவோட கல்லறையா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இடம் மத்த இடங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பிரமிட் ஏன் வெள்ளை நிறமா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இது மேல வெள்ளை நிற சுண்ணாம்பு பூசப்பட்டிருக்கலாம். இல்லைனா அதை சுத்தி வெள்ளை கற்கள் இருந்திருக்கலாம். ஆனா காலம் போக போக மணல் புயலாலேயோ இல்ல இயற்கையாலேயோ சிதைஞ்சு இது ஒரு சாதாரண புதைமேடு மாதிரி மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. மொத்தத்துல வெள்ளை பிரமிடுன்னு சொல்லப்படுறது ஒரு மர்மமான கதை. உண்மையிலேயே இது சீன வரலாற்றோட ஒரு பகுதியா இருக்கிற புதைமேடா இருக்கலாம். ஒருவேளை ரகசியமா பாதுகாக்கப்பட்டதால இதுக்கு மர்மமான கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலுமே சரியான விளக்கங்கள் இல்லாட்டி அது ஒரு மர்மம் தான். அடுத்து நாம பார்க்க போற மர்மம் கோபெக்லி டெப். கோபெக்லி டெப்ங்கிறது துருக்கி நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் நிறைஞ்ச இடம். இந்த இடம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னா, இது நாம இதுவரைக்கும் படிச்ச வரலாற்றையே மாத்தி எழுதுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சுமார் 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பிரமிட்கள், ஸ்டோன்ஹெஞ்ச் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப பழமையானது. இது ஒரு கோயில் வளாகம் மாதிரி இருக்கும். இங்க வட்ட வடிவிலான பெரிய கற்கள் இருக்கு. அதுல டி வடிவத்துல தூண்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு தூணும் சுமார் 20 டன் எடை கொண்டது. அதுல விலங்குகளோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோபெக்லி டெப் மர்மமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாப்போம். நாம எல்லாரும் மனிதர்கள் முதல்ல விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே இடத்துல குடியேறி கோயில்கள் கட்டினாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கோபெக்லி டெப்ல எந்த விவசாய கருவிகளும் இல்ல. இது வேட்டையாடுற சமூகத்தால கட்டப்பட்டதா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வெறும் கற்கால கருவிகளை வச்சு இவ்ளோ பெரிய கற்களை எப்படி செதுக்குனாங்க, எப்படி அதை நிறுத்தினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டிடத்தை நிர்மாணம் செஞ்சவங்க சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த வளாகத்தை மண் போட்டு மூடிட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த இடம் மனித நாகரிகத்தோட தொடக்கம் பத்தி நாம வச்சிருந்த எல்லா கருத்துக்களையும் மாத்திர விதத்துல இருக்கு. மண்ல மூடி இருந்த கோபெக்லி டெப்ப முதல்ல 1960கள்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா 1990களுக்கு பின்னாடிதான் ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிளாஸ் ஸ்மிட்ங்கிறவரு இந்த இடத்தை தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஸ்மிட் இந்த இடத்தை பார்க்கிறப்போ இது ஒரு சாதாரண இடம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இது மனித வரலாற்றையே புரட்டி போடுற அளவுக்கு முக்கியமான
இடம்னு அவர் நம்பியிருக்காரு. இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யறப்போ அங்க வட்ட வடிவிலான சிலைகள் கிடைச்சிருக்கு. சில சிலைகள்ல விலங்குகளோட உருவங்களும் விசித்திரமான குறியீடுகளும் இருந்திருக்கு. இந்த சிலைகள் அந்த சமூகத்தோட மத நம்பிக்கைகளுக்கும் சடங்குகளுக்கும் முக்கிய பங்கு வகிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கோபெக்லி டெப் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொடங்குறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. அதனால இங்க இருந்த மக்கள் விவசாயம் தெரியாதவங்களா தான் இருந்திருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. விவசாயம் தெரியாத மக்கள் எப்படி இவ்ளோ பெரிய கற்களை நகர்த்தி கோயிலை கட்டினாங்க? இது மூலமா மனித நாகரிகம் பற்றிய நம்ம பழைய புரிதல்கள் எல்லாமே மாத்தி எழுதப்படுது. விவசாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதன் நாகரிகம் அடைஞ்சான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இடம் மனிதன் ஒரு ஆன்மீக தேடலுக்காகவும் சடங்குகளுக்காகவும் ஒரு இடத்துல தங்கி நாகரிகம் அடைஞ்சானோன்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்குது. இந்த இடம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாம பார்க்க போற மர்மம் வேனிஷிங் ஆஃப் குளோவிஸ் பீப்புள். குளோவிஸ் மக்கள் காணாம போனது ஒரு பெரிய மர்மம். இவங்க தான் அமெரிக்காவுல சுமார் 13,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முதல் மனிதர்கள்னு நம்பப்படுது. ஆனா திடீர்னு இவங்க ஏன் எப்படி காணாம போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் உறுதியா தெரியல. குளோவிஸ் மக்கள்ங்கிறது அமெரிக்கால முதலா குடியேறிய மக்கள்னு நம்பப்படுது. இவங்களோட முக்கிய அடையாளம் இவங்க பயன்படுத்தின நுட்பமான வேலைப்பாடு கொண்ட கற்கள். இந்த கற்கள் குளோவிஸ் பாயிண்ட்ஸ்னு அழைக்கப்படுது. இந்த கற்கள் மாமுத் போன்ற பெரிய விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டிருக்கு. குளோவிஸ் மக்கள் காணாம போனதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. ஆனா அதுல எது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு. சுமார் 12,900 வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மேல ஒரு பெரிய விண்கல் இல்ல ஒரு துண்டு விண்கல் விழுந்திருக்கு. அதனால உலகத்தோட தட்பவெப்பநிலை திடீர்னு மாதிரி பெரிய விலங்குகள் அழிஞ்சு போயிருக்கலாம். இந்த நிகழ்வு யங்கர் ட்ரையாஸ்னு அழைக்கப்படுது. இந்த விண்கல் தாக்கத்தால ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால குளோவிஸ் மக்கள் வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு காணாம போயிருக்கலாம். சில ஆராய்ச்சியாளர்கள் குளோவிஸ் மக்கள் அதிகமா விலங்குகளை வேட்டையாடினதுனால அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அதனோட விளைவா அவங்க காணாம போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு கோட்பாடு என்னன்னா ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த நோய் தொற்றுகளால குளோவிஸ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லுது. ஆனா இதுக்கு உறுதியான அறிவியல் சான்றுகள்னு எதுவுமே இல்ல. குளோவிஸ் மக்கள் காணாம போனது ஒரு பெரிய வரலாற்று புதிர்தான். இந்த மர்மம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னா அமெரிக்காவோட முதல் நாகரிகம் இவங்களோடதுன்னு நம்பப்படுது. குளோவிஸ் மக்கள் சைபீரியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு நிலப்பாலம் மூலமா வந்திருப்பாங்கன்னு நம்புறாங்க. இந்த பாலம் ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் நடுவுல இருந்ததா சொல்றாங்க. பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்கட்டி உருகி அந்த பாலம் மறைஞ்சு போயிருக்கும். அப்போ வட அமெரிக்கா முழுக்க இவங்க பரவி வாழ்ந்திருக்காங்க. இவங்க மாமோத் பைசன்னு பெரிய விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட குளோவிஸ் பாயிண்ட்ஸ்ங்கிற ஆயுதங்கள் உலகத்தோட பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு. விண்கல் தாக்கத்தால தான் குளோவிஸ் மக்கள் காணாம போனாங்கிறது ஒரு பிரபலமான கோட்பாடு தான். ஆனா இதுக்கு எதிரான சில கருத்துகளும் இருக்கு. குளோவிஸ் மக்கள் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே கற்களை செதுக்கும் கலைய அதே தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த தலைமுறையினரும் பயன்படுத்திருக்காங்க. ஒருவேளை குளோவிஸ் மக்கள் காணாம போகல, அவங்க வேறொரு கலாச்சாரத்துல சேர்ந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. காலப்போக்குல பெரிய விலங்குகள் அழிஞ்சு போனதால குளோவிஸ் மக்கள் தாங்கள் வேட்டையாடுற முறைய மாத்திக்கிட்டாங்க. அவங்க மாமூத் மாதிரி பெரிய விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பதிலா மீன், சிறிய விலங்குகள், செடி கொடிகளை சாப்பிட்டு உயிர் வாழன்னு பழகிக்கிட்டாங்க. இந்த கோட்பாடுகள் குளோவிஸ் மக்கள் முழுசா காணாம போகல, அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. மொத்தத்துல குளோவிஸ் மக்களை பத்தின மர்மம் இன்னமும் தீரல. இது மாதிரி மர்மம் நிறைஞ்ச இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு அழகா அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த அக்காவோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வானவில், அந்த சேனல்ல இருந்து அந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அந்த என்னோடய சேனலில் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய ரியாக்ஷன் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த அக்காவோட அவங்களோட சேனல் ஐடி வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.